ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு. மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் சூடு அதிகமாக இருக்கும். வெளியே தலை காட்ட முடியாது. இந்த வெயில்னால நம்ம உடம்புக்கு என்னென்ன பாதிப்புகள் வரலாம், நம்ம எப்படி வெயில்கிட்ட இருந்து பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கிறத பற்றி சில டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். நான் டாக்டர் சுதா ஃப்ரம் சுதாஸ் கேன்சர் சென்டர், ஜேபி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு முக்கியமாக படுறது வந்து கிட்னி ஸ்டோன் தான். இந்த சம்மர் சீசனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. கிட்னி ஸ்டோன் சீசன் ஒரு பேர் இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த சீசனில் தான் நிறைய கல் ப்ராப்ளத்தோட பேஷண்ட் வராங்க. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 3 பேஷண்ட்டாவது இந்த கல் அடைச்சதுனால கிட்னி வீக்கத்தோட வலியோட வராங்க. எப்படி இந்த கல் ஃபார்ம் ஆகுது உங்களுக்கே தெரியும். யூரினை வந்து ஃபில்டர் பண்ணுறது நம்ம கிட்னிஸ், 2 கிட்னிஸ் இருக்குது. கிட்னிலேருந்து ஃபில்டரான யூரின் வந்து யூரிட்டர் வழியாக யூரினரி பிளாடருக்கு வருது. ஸோ இந்த யூரின் ஃபில்டரான இந்த கால்சியம் போடுற மற்ற ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் கிட்னியில் கல்லாக நிற்குது. சின்ன கற்களாக இருக்கும் போது அந்த கல் ஈஸியாக நம்ம யூரினில் வெளியே வருது. ஏன்னா நீங்கள் அதிகமாக தண்ணீர் கொடுக்கும்போது அந்த சின்ன கற்கள் நமக்கே தெரியாமல் வெளியே பாஸ் ஆகிடுது யூரினில். பட் நீங்கள் தண்ணி கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது அடிக்குவேட்டாக வாட்டர் எடுக்காத சமயத்தில் அந்த சின்ன சின்ன கற்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கற்களாக மாறிவிடும். பெரிய சைஸ் கற்களாக மாறின உடனே என்ன ஆகும், அந்த யூரிட்டர் கீழே அதை ட்ராவல் பண்ணி கீழே கல் இறங்கும் போது யூரிட்டர் விட கொஞ்சம் சைஸ் கல் பெருசாக ஆகும்போது அந்த யூரிட்டர் ஒராசி வரும்போது சிவியரான பெயின் வந்து உங்களுக்கு பேக் சைடில் வலி வரும். அதனால் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணுறோன்னா ஸ்கேன் பண்ணி தான் பார்க்கணும் கல் எங்கே இருக்குது. கிட்னிலே கல் இருந்துச்சுன்னா வலி கம்மியாக இருக்கலாம், பட் அந்த யூரிட்டரில் ட்ராவல் ஆகும்போது சிவியரான பெயின் இருக்கும். அதை வந்து லேபர் பெயினுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணி அந்த கல் எந்த லெவலில் இருக்குது, யூரிட்டரில் இருக்கா இல்லை கிட்னிலே நிற்கிதா, எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட் கொடுத்தோம்னா பேஷண்ட் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹைட்ரேட் பண்ணுவாங்க. லைக் ஐவி ஃப்ளூயிட்ஸ் போட்டு அப்புறம் அந்த கல் வந்து கீழே இறங்கி வரும். ஸோ இதுதான் ட்ரீட்மெண்ட்டு. இதுக்கு காரணம் இப்போ நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க, தண்ணி கம்மியாக எடுத்துக்கிட்டால் கல் வந்து பெருசாகவோ சான்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் கிட்னி ஸ்டோன்ஸ் இஸ் டேக்கிங் இன்அடிக்குவேட் வாட்டர். இது ஒன்று. ரெண்டாவது வந்து சிஸ்டைட்டிஸ். சிஸ்டைட்டிஸ்னால் என்னென்னா யூரினரி பிளாடரில் இன்ஃபெக்ஷன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும், என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும். யூரின் போனால் ஒரே எரிச்சலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் யூரின் போகும்போது யூரின் வழியாக அந்த பாக்டீரியா வந்து ட்ராவல் பண்ணி பிளாடரில் போய் இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆகுது அங்கே பிளாடரில். ஃபீமேல்ஸில் ரொம்ப காமனாக இருக்குது. ஏன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது சம்மர் சீசனில் அப்படின்னா, இந்த வெப்பமான டெம்பரேச்சர் வந்து பாக்டீரியல் க்ரோத்துக்கு ரொம்ப ஏதுவான டெம்பரேச்சராக இருக்குது. அதனால் யூரின் வழியாக இந்த பாக்டீரியா போய் பிளாடருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது. இந்த சிஸ்டைட்டிஸையும் நம்ம வந்து எப்படி அல்ட்ராசவுண்டில் டயக்னோஸ் பண்ணலாம். பிளாடர் நார்மலாக இருக்கிற அந்த பிளாடரோட சுவர், இன்னர் சுவர் இருக்குது இல்லையா, அந்த வால் திக்கண்ட் ஆயிரும், இர்ரெகுலர் ஆயிரும், யூரின் கிளியராகவே இருக்காது. ஏன்னா நீங்கள் தான் தண்ணி கம்மியாக குடிக்கிறீங்களே, யூரின் கிளியராக இருக்காது. அந்த யூரினில் வந்து சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி செடிமெண்ட்ஸ், ஒரு சேர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்ப்போம் ஸ்கேனில். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா, வித் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து டாக்டர்ஸ் உங்களுக்கு நிறைய அதிகமாக தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணி குடிச்சு இந்த யூரின் வெளியே போகும்போது பிளாடர் ஃப்ளஷ் அவுட் ஆகாது, கிளியர் ஆகிடுது அந்த பிளாடர். ஸோ ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஃபார் சிஸ்டைட்டிஸ் வந்து அதிகமான தண்ணி குடிக்க சொல்கிறது தான் வித் ஆன்டிபயோட்டிக். இதை சிஸ்டைட்டிஸ் வந்தால் கல்ச்சர் டெஸ்ட் பண்ணிட்டு தான் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்கோட இந்த வாட்டர் டயட்டும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அடுத்தது சன்ரைஸ் எக்ஸ்போஷர்னால ஸ்கின் மேலே வர லீஷன்ஸு என்னென்னா, முக்கியமாக வியர்க்குரு அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வியர்க்குரு தான் காமனஸ்ட் ப்ராப்ளம். என்னாகும், அந்த வியர்க்குரு வந்தோடனே குழந்தைங்களுக்கு அது ஒரு இச்சிங் ஒரு முக்கியமான சிம்டமாக இருக்கும். அது சொரிந்து என்னாகும், செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது குழந்தைங்களுக்கு. அடுத்தது ஸ்கின் ரேஷஸ் ஃபார்ம் ஆகும், நல்ல செகப்பாக டாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் வந்து யூவி ரேஸ் எக்ஸ்போஷர்னால அதிகமான ஸ்கின் ரேஷஸ் வருது. இன்னொன்று ஹீட் ஸ்ட்ரோக்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுனால என்னாகும், ரொம்ப அதிகமான டீஹைட்ரேஷன் ஆகி அவங்களுக்கு ஹெட்ஏக் வரும், வாமிட்டிங் சென்சேஷனுக்கும் மயக்கம் வரும். சம்டைம்ஸ் வந்து மக்கள் இறந்துருக்காங்க கூட இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வைரல் இன்ஃபெக்ஷன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த சம்மர் சீசனில் அம்மா போடுறது காமன். இது சிக்கன் பாக்ஸ்னு சொல்லுவோம், இது வைரல் இன்ஃபெக்ஷன். இந்த கண்டிஷனில் வந்து ஸ்கின்ல வந்து கொப்பளங்கள் மாதிரி பிளிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். நிறைய உடம்பெல்லாம் நமக்கு பிளிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகிடும்.
இது வந்து வீட்டில் வந்து இருக்கிற மற்றவங்களுக்கும் இது தொற்று வியாதியாக வர வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இந்த பிளிஸ்டர்ஸ் உடஞ்சி அதோட நீர் வந்து மற்ற டவலில் அந்த டவலில் மற்றவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க மற்றவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த சிக்கன் பாக்ஸில் ஃபீவர் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், லாஸ் ஆஃப் அப்படைட் இதெல்லாம் இருக்கும். அடுத்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மம்ஸ், மீசல் காமன். ஏன்னா மம்ஸ்னால் இது சலிவரி கிளாண்ட், பெரோட்டிட் கிளாண்ட்ஸ் இருக்குது, நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் பெரோட்டிட் கிளாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பெரோட்டிட் கிளாண்டில் வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது தான் மம்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது மீசல்ஸ், இதுவும் வைரல் இன்ஃபெக்ஷன். இது ரெண்டுக்குமே வந்து சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னா காஃப், கோல்டு, ரன்னிங் நோஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இவங்க இருமையோ தும்மனாலோ இந்த ட்ராப்லெட்ஸ் வழியாக மற்ற ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கும் இது ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்புகள் இருக்குது இந்த வைரல் இன்ஃபெக்ஷன். அடுத்தது ஃபுட் பாய்சனிங். இந்த சம்மரில் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வெப்பமான டெம்பரேச்சர் பாக்டீரியல் க்ரோத், வைரல் க்ரோத்துக்கு வந்து ஏதுவாக இருக்கிறதுனால அந்த ஃபுட்டு வாட்டர்லலாம் இது அதிகமாக க்ரோ ஆகிறதுனால நீங்கள் சுத்தமாக இல்லைனா ஹேண்ட் ஹைஜீன் இதெல்லாம் கரெக்ட் ப்ராப்பராக இல்லைனா ஃபுட் கண்டாமினேட்டட் ஆகிறதா இருக்குது. கண்டாமினேட்டட் ஃபுட்டு நீங்கள் இன்டேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பாய்சனில் வந்து ரிசல்ட் ஆகும். ஸோ வந்து வயிறு வலி, வாமிட்டிங், டயரியா, லூஸ் மோஷன் இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், டைஃபாய்டு வர வாய்ப்புகள் இருக்குது. டீஹைட்ரேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதாவது இந்த சம்மர் சீசனில் நமக்கே தெரியாமல் எவ்வளோ ஸ்வெட் ஆகுதுன்னே தெரியாது. அந்த ஸ்வெட்டோட ஃப்ளூயிட் வெளியே போகும், நம்ம பாடியில் இருக்க ஃப்ளூயிட் போகும், அது கூட சோடியம் வெளியே போகுது. ஸோ நமக்கு வந்து அடிக்குவேட்டாக நமக்கு வந்து பேலன்ஸ் இல்லை, நம்ம ஸ்வெட்டிங்க்கும் வாட்டர் இன்டேக்கும் பேலன்ஸ் இல்லாத போது சிவியர் டீஹைட்ரேஷன் ஆகிடுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் மற்ற வாட்டர் பார்ன் டிசீசஸ் எது வேணால் வரலாம். ஸோ லைக் அது வந்து டயரியா, டிசென்ட்ரி அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் வராமல் நம்ம எப்படி தடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்றதுன்னா அடிக்குவேட் வாட்டர் இன்டேக். அட்லீஸ்ட் 10 to 12 glasses ஆஃப் வாட்டர் பர் டே நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கணும். அந்த தண்ணீர் வந்து உங்களுக்கு எந்த ஃபார்மாக இருக்கலாம், லைக் மோராக இருக்கலாம், பட்டர் மில்காக இருக்கலாம், இளநீராக இருக்கலாம், அல்லது லெமன் ஜூஸாக இருக்கலாம். நீங்கள் வீட்லேயும் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதை வெளியே போகும்போது நீங்கள் பேக்கில் கேரி பண்ணிக்கலாம். இதே ஓல்டு பீப்புள் ஆர் ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த வாட்டர் குவான்டிட்டி வந்து உங்கள் டாக்டர்ஸ் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கணும். செகண்ட் ஒன் வந்து நீங்கள் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணலாம் சம்மரில். லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணணும். ஏன்னா டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் லைக் பிளாக் எல்லாம் வந்து அப்சார்ப் பண்ணுது ஹீட்டை, ரொம்ப சன்லைட் ரொம்ப அப்சார்ப் பண்ணும். ஸோ அந்த ஹீட் நமக்கு பாடிக்கு டிரான்ஸ்மிட் ஆயிரும். ட்ரை டு வேர் லூஸ் க்ளோத்ஸ். ரொம்ப டைட்டாக போட்டால் நமக்கு ஸ்வெட் ஆகாமல் அது ரொம்ப மூச்சு விடவே ப்ராப்ளம் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் வெளியே எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பிளான் ஏதாவது இருந்தால் அன்னைக்கு மார்னிங் வந்து ஓவராக எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. அதிகமாக ஸ்வெட் ஆகி டீஹைட்ரேட் ஆகி உங்களுக்கு டயர்டாக இருக்கும். அடுத்தது கார் வெயிலில் பார்க் பண்ணாதீங்க. ஷேடு இருக்க இடமா பார்த்து பார்க் பண்ணுங்க. ரொம்ப ஹீட்டில் வெயில் இருக்கிற இடமா பார்க் பண்ணிங்கன்னா நம்ம காரில் என்ட்ரு ஆகும்போது திடீர்னு அதிகமான ஹீட் எக்ஸ்போஷர் நமக்கு வந்து சம்டைம்ஸ் ஹெட்ஏக் வர வாய்ப்பு இருக்குது. சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், மஸ்கிட்டோ ரிப்பெல்லன்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வெளியே போகிறீங்க, வெயிலில் போகிறீங்கன்னா கேப் யூஸ் பண்ணலாம் அண்ட் அம்ப்ரெல்லா கேரி பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். ஹேண்ட் வாஷிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் டு அவாய்ட் ஃபுட் பாய்சனிங். சன்ரைஸ் பெர்பெண்டிகுலர் நமக்கு வந்து கீழே விழுற மாதிரி இருக்கிற ஹவர்ஸ் வந்து நீங்கள் வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மதிய நேரத்தில் நீங்கள் விண்டோஸ் வீட்டில் வந்து ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ தட் உள்ள வீட்டுக்குள்ளார வந்து சூடான காற்று என்ட்ராப் ஆகாமல் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா சூடு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் வீட்டுக்குள்ளார. அண்டர் குக்டு ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, அதாவது அரைவேக்காடு ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி நான்வெஜ் அண்ட் ரோட் சைட் கடைகளில் இருக்கிற ஈயோ இல்லை கொசுக்களோ மொய்க்கிற அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி நீங்கள் சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்கும் MMR வேக்சின், அதாவது மீசல்ஸ், மம்ஸ், ருபல்லா வேக்சின் போட்டாச்சான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் டாக்டர் அணுகி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி வேக்சினேஷன் பண்ணணும். கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல், அதாவது சோர் ஐஸ் அந்த மாதிரிலாம் வராமல் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்களை வந்து க்ளீனாக வாட்டரில் அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்டே இருந்தால் கண்ணுக்கு இன்ஃபெக்ஷன் நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சம்மர் டிசீஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் டாக்டர் சுதா.